வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். முதல்ல பேப்பர் 1 அண்டு 6th ஜனவரி அன்னைக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 7th இருக்குது. 7th உங்களுக்கு தெரியும், எனி டிகிரி இன் இன்ஜினியரிங் எழுதலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து சிலபஸ் வெரி சிம்பிள். என்னது, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டினை நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன், இந்த 200 கொஸ்டினில். அதில் வந்து ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷ் கொஞ்சம் இருக்குது. அந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்ற கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பட் எனிவே இந்த 200 கொஸ்டின் மட்டும் போதுமான. வேறு எங்கெல்லாம் இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி எக்ஸாம் அதில் இருக்குது, சரிங்களா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஏன்னா அதில் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் இருக்கிற மாதிரி சிலபஸும் அதுவும் ஒன்றும் போகல. பட் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிறது நல்லது, சரிங்களாங்க? சரி, இப்போ 6th எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காலையில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எது நீங்கள் அந்த மேஜரோ அது இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்கும் இல்லையா, பொதுத்தமிழ். இப்போ இந்த இன்ஜினியரிங் பேப்பருக்காக மட்டும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சிவிலில் 1800, மெக்கானிக்கல் 1400, ட்ரிபிளில் 800, இசியில் 800, இது 600, சரிங்களா? இதே மாதிரியே பேப்பர் 2 ஆஃப்டர்நூனுக்கு இதை பாருங்கள், ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வரைக்கும் பாருங்கள். இது ஆக்சுவலாக 6400 கொஸ்டினும் இருக்காது. 6400 கொஸ்டினை ரெண்டாக பிரிப்போம் நம்ம. ஒன்று ஸ்கோரிங், இன்னொன்று வந்து எலிஜிபிலிட்டிக்காக. ரெண்டுமே வெவ்வேறையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒன்லி எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும் பாருங்கள், அது மட்டும் போதும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ், சயின்ஸு, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஒரு பிடிஎஃபாக இருக்கும். பொது தமிழ், மென்டல் எபிலிட்டி, இதை மூணுத்தையும் பாருங்கள். ஆஃப்டர்நூன் பேப்பருக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்குங்க, ஃபஸ்ட்டு பேப்பர் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது மெட்டீரியல் எல்லோரும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் வந்து இது பியூர்லி கேட் சிலபஸ் தான். கேட் இருக்கு இல்லையா, அதாவது பிஇ முடிச்சுட்டு எம்டெக் என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸில் படிக்கிறதுக்காக நடத்தப்படுற கேட் எக்ஸாமோட சிலபஸும் இதுவும் ஒன்று தான். உங்களால் இண்டிவிஜுவலாக சப்ஜெக்ட் வைஸ், இப்போ எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ் லிஸ்ட் ஜாரி பார்ட்டி எக்கனாமி இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ட்ரிபிளியில் கண்ட்ரோல் சிஸ்டம், அப்படி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அப்படிலாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புக் இருக்குது. அது நம்ம இன்ஜினியரிங் முடித்த பிறகு அதை ட்ரேஸ் பண்ணுறது அதெல்லாம் கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கேட் புக்கை வாங்கிக்கோங்க. கேட் வந்து ப்ராப்ளமேட்டிக் எக்ஸாம் தான். பட் இருந்தாலும் சில ஆத்தர்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் அட்டன் பண்ணுற மாதிரியும் சில புத்தகங்களை எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகங்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து படிங்க, அது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதாக படித்து புக்கை ப்ரெஃபர் பண்ணி இது வேஸ்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில். அதில் நீங்கள் பார்த்தீங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தவிர்த்து நிறைய எக்ஸாமில் வந்து இந்த பேப்பர் 1 இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இன்ஜினியரிங் சர்வீஸு, இந்த ஜெயிலர் எக்ஸாமு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, இது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. இந்த ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமு, எஜுகேஷன் ஆஃபீஸர், இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே பேப்பர் 1 வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு இருக்கோ அதை நடத்துவாங்க. உதாரணத்துக்கு இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் நடத்துகிற மாதிரி ஏதாவது அவங்களோட மேஜர் பேப்பர் நடத்திட்டு ஆஃப்டர்நூன் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 வச்சு நடத்துவாங்க. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் பாருங்கள். சில எக்ஸாம்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே தூக்கி அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹூ நோஸ், நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் கூட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகலாம், சரிங்களாங்க? நான் சொல்கிறது புரியுதா? அப்படியே வரும்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் ஒஸ்ட் கேஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. உதாரணத்துக்கு ட்ரிபிளினா இசிஇ, இஎன்ஐ எல்லா கொஸ்டின்ஸையும் பாருங்கள். அதே மாதிரி இசிஇனா ட்ரிபிளி,
இசிஇ அண்ட் இப்போ மூணுத்தையும் பாருங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் சிலபஸ் தான். எனிவே சில சப்ஜெக்ட்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. சரியா? பொதுத்தமிழ் தானே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் நான் அதை பற்றியில் சொன்ன மாதிரி நம்ம பொதுத்தமிழ் 2 பிடிஎஃபாக வச்சுருக்கோம். அந்த 6400 கொஸ்டின் நீங்கள் படிக்க தேவையில்ல, 2 பிடிஎஃபாக இருக்கும். இது வரைக்கும் 3800 மைனஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் கூட நடந்துச்சு, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் பொதுத்தமிழில் கம்பேரிஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டீட்டெயில் படிக்க தேவையில்லை. சரிங்களா? இதுனா என்ன ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். இன் டெப்த்தாக நீங்கள் போய் பொதுத்தமிழுக்காக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவது படிச்சுட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூடில் ரொம்ப கிளியராக இருங்க. ஆப்டிடியூடில் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் படி நம்ம அதை பிரித்து வச்சுருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்லினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1350 கொஸ்டினையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் ஆப்டிடியூடில் வர 25 கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், ரீசெண்ட் டைம்ஸில் எந்த எக்ஸாமும் பெருசாக இல்லை இந்த இன்ஜினியரிங் சர்வீஸை தவிர்த்து. அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, நீங்கள் ஈஸியாக வேலை வாங்கிட முடியும். சரிங்களாங்க? இப்படி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். நான் இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சா வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி படிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி. பட் இருந்தாலும் அது இப்போதைக்கு தேவையில்லைங்க. ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் 17, ஸோ 13 + 1 14, 14 + 5 19 நாள் தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து இது பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் உள்ளே போகாதீங்க. இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் 1 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த கம்பேரிஷன்லாம் உங்களுக்கு இன் டெப்த்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தான் தேவை. மேலோட்டமாக பார்க்குறதுக்கு இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க. சரிங்களாங்க? We will meet in next class. Thank you.